Dear students, Nothing But Max அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங் அந்த வகையில் ஏற்கனவே பேசிக் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சாப்டர்ஸ் பார்த்துருந்தோம். அந்த சாப்டனுடைய கான்செப்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ட்ரிகனாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம 9th 10th கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். இருந்தாலுமே பேசிக் கான்செப்ட்டுங்கிற போது நிறைய சொல்ல வேண்டி இருக்குது. அதனால் இந்த ட்ரிகனாமெட்ரிங்கிற சாப்டர் மட்டும் 2 பார்ட்டாக வீடியோ வருது. ஸோ முதல் பார்ட் வந்து ட்ரிகனாமெட்ரி 1, அப்புறம் ட்ரிகனாமெட்ரி 2. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு மற்றதுக்கு எல்லாமே கான்செப்ட் நல்லா தரோவாக இருந்ததுன்னா, எஸ்பெஷலி 11th ஸ்டாண்டர்டினுடைய கான்செப்ட் நல்லா இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்லேயும் இந்த கான்செப்ட் எல்லாம் ரொம்பவுமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நத்திங் பட் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இது வரைக்கும் ஷேர் பண்ணாதவங்க அதை ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்க, விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ரீவியஸ் வீடியோ. கண்டினியூஸாக இதையும் வாட்ச் பண்ணுங்கள். 2 பார்ட் வருது, ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். தேங்க்யூ. ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிறது எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 3 ஆங்கிள்ஸ், 3 சைட்ஸ், இதை பற்றின டிஸ்கஷன் தான் நம்மளுடைய ட்ரிகனாமெட்ரி ஃபுல்லாகவுமே நம்ம படிக்க போகிறது. ஸோ பேசிக் வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதனுடைய ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸ், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிற ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிறது. ரைட். அதில் டாபிக் 1, கான்செப்ட் 1 அப்படின்னா ஆங்கிள் அப்படின்னா என்ன? ஆங்கிள் தமிழில் கோணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள் அப்படிங்கிறது என்னென்னா சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறோம், 6th 7thலேயே படிச்சிருக்கிறோம். ஒரு இனிஷியல் சைட் ஒரு லைன், ஒரு டெர்மினல் சைட் ஒரு லைன். இந்த இனிஷியல் சைடுக்கும் டெர்மினல் சைடுக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு பேர் வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியல் சைடுக்கும் டெர்மினல் சைடுக்கும் இன்பிட்வீன் மெஷர்மெண்ட்டு, அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எடுக்கிற போது அதுக்கு பேர் தான் ஆங்கிள். சாதாரணமாக நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சும் கூட சின்ன வயசுலலாம் 45 டிகிரி வர 60 டிகிரி வர அப்படின்னு சொல்கிற போது ப்ரொட்ராக்டர் வச்சு இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி அப்படி மெஷர்மெண்ட். அப்போது இது போடுற இது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன், கடிகார திசைக்கு ஆப்போசிட்டில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சொல்லணும். ஸோ இதுதான் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆங்கிள் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் ஆங்கிள் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று படிச்சுக்கிறோம். அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா குறுங்கோணம், லெஸ் தேன் 90 டிகிரி. லெஸ் தேன் 90 டிகிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள். கிரேட்டர் தேன் 90 டிகிரி, மோர் தேன் 90 டிகிரி இருந்ததுன்னா அப்டியூஸ் ஆங்கிள், குறுங்கோணம் விரிகோணம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரி அது இருந்ததுன்னா டைரெக்டாக 180 டிகிரி. இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு 180 டிகிரி ஆங்கிள், ஸ்ட்ரைட் லைன், அதனுடைய ஆங்கிள் 180 டிகிரி. இது வந்துட்டு 180 டிகிரி. ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. இதெல்லாம் சின்ன கிளாஸில் படிச்சுக்கிறோம். அப்போ ஆங்கிள் மெஷர்மெண்ட்டுங்கிறது ஒரு இனிஷியல் சைடுக்கும் டெர்மினல் சைடுக்கும் இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு பேர் ஆங்கிள். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறோம். அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் படிச்சுக்கிறோம். அடுத்தது என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ். அடுத்த இதுலேயே ஆங்கிள்ஸில் காங்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ். காங்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன? காங்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எங்கே படிச்சிருக்கிறோம்னா 9th or 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காங்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ்னால் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது, ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் காங்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வந்துட்டு 90 டிகிரியாக இருந்ததுன்னா அதனுடைய ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்பாங்க. சப்போஸ் ஒரு ஆங்கிள் வந்து 40 டிகிரி, வாட் இஸ் தி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் தி 40 டிகிரினா 50 டிகிரி ஆட் பண்ணால் 90 வருதுன்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்.
சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வந்துட்டு 180 டிகிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிகிரி ஒரு ஆங்கிள் வந்து 130 டிகிரி, வாட் இஸ் ஏ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே ஒரு 50 டிகிரி சொன்னோம்னா திஸ் இஸ் கால்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காஞ்சுகேட் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி இருந்ததுன்னா காஞ்சுகேட் ஆங்கிள்ஸ், ரைட். அப்போ காங்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ்னால் ஈக்குவல் ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி, sum of the angles is 180 degree, then it is called supplementary angles. Sum of the angles equal to 360 degree, இதுக்கு பேர் வந்து conjugate angles. So angle அப்படிங்கிறது measurement between two lines, இந்த ரெண்டு லைனுக்கு இடையில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு. அப்போ இன்டர்செக்ட் ஆகிற லைன்ஸில் தான் நம்மளுக்கு ஆங்கிள் கிடைக்கும், இன்டர்செக்ட் ஆகாத ஆங்கிள் வந்து கிடைக்காது. அப்போது these two lines are parallel, அப்போ angle between them equal to 0 degree. அப்போ இது முதல்ல ஆங்கிள் அப்படின்னா என்ன, இதுதான் ட்ரிக்னாமெட்ரியில் வெரி பேசிக்காக படிக்கக்கூடியது ஆங்கிள் அப்படின்னு என்ன. அடுத்து அதுலேயே பார்க்கக்கூடியது கோடெர்மினல் ஆங்கிள்ஸ். கோடெர்மினல் ஆங்கிள்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 டிகிரி, ஒரு ஃபுல் ரெவல்யூஷன், ஒரு ரொட்டேஷன். அப்போ இது 0, இது 90, இது 180, இது 270, இது 360. இதுக்கு பேர் வந்து குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ்னு பேர். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். எப்போவுமே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்மளுடைய ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ 0லிருந்து 90 வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், 90லிருந்து 180 வரைக்கும் செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ 30 டிகிரிங்கிற போது இட் இஸ் இன் பிட்வீன் 0 to 90 டிகிரி, தேர்ஃபோர் இட் லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். -40 டிகிரி அப்படிங்கிற போது ஆங்கிள் மஸ்ட் பி டேக்கன் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ இது 0லிருந்து -90 வரைக்கும் இருக்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட், 0லிருந்து -180 வரைக்கும் இருக்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட் வழியில் தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ கிளாக் வைஸில் எடுத்தால் நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -320 அப்படிங்கிற ஆங்கிள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு +320 அப்படிங்கிற ஆங்கிள் எங்கே இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரும்போது 270க்கும் 360 கடையில் இருக்குது, தேர்ஃபோர் இட் லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ -320 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா -90, -180, -270, -360. அப்போ -270 இங்கே, -360 இங்கே, அப்போ இன் பிட்வீன்ங்கிறது இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இப்போ குவாட்ரண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். இப்போ நாம் சொல்ல வர்றது கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு என்னென்னா, இந்த கோடெர்மினல் ஆங்கிள்ஸுங்கிறது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணி அடுத்தது வந்து சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் கோடெர்மினல் ஆங்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி ஒன்று வரைஞ்சிருக்கிறேன், அது கூட ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுறேன் 360 ப்ளஸ் ஒரு 30 டிகிரி அப்படின்னா 390 டிகிரி. அப்போ 30 டிகிரி அண்ட் 390 டிகிரி இஸ் கால்டு கோடெர்மினல் ஆங்கிள்ஸ். நாட் ஓன்லி 30 டிகிரி 390, இன்னொரு ரொட்டேஷன் பண்ணினா 720 + 30 அப்போ 750. இந்த மாதிரி எவ்வளோ ரொட்டேஷன் போடலாம்னு சொல்லலாம். அப்போது த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டூ ஆங்கிள்ஸ் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 360. அப்போ அதை எப்படி எழுதலாம்னா ஜஸ்ட் we can write beta equal to alpha plus k into 360 degree where k is an integer. அந்த இன்டிஜருங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் வரலாம், நெகட்டிவ் இன்டிஜர் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 40 டிகிரி அப்படின்னா இதனுடைய கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா டைரெக்டாக 360லிருந்து மைனஸ் பண்ணிடலாம், 360லேருந்து மைனஸ், அப்போ பண்ணிங்கன்னா 320. அப்போ 320 அண்ட் 40 ஆர் கால்டு கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது, ரைட். இப்போது ஒரு 540 இதனுடைய கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 540 டிகிரினா 360 மோர் தேன் 360னா அடுத்த ரொட்டேஷன் போயிடும். அப்போ 360 ஃபஸ்ட் ரொட்டேஷன், அடுத்த ஃபுல் ரவுண்ட் வந்தீங்கன்னா 720. அப்போ 720லிருந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 0, 12 - 4 8, 6 - 5. அப்போ 180 டிகிரி அண்ட் 720. அப்போது அதனோட இது வந்துட்டு 720லிருந்து நம்ம 540 மைனஸ் பண்ணுறோம், கரெக்ட். 180 டிகிரியும் 540 டிகிரியும் கால்ற விச் ஆர் கால்டு கோடெர்மினல் ஆங்கிள்ஸ். இப்போ இதுவே கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவில் கொடுக்குறான்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -270 இதனுடைய கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 360 ப்ளஸ் பண்ணிடு, 360 ப்ளஸ் பண்ணிடுங்க. 360 ப்ளஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 90. அப்போ 90 அண்ட் அதாவது the difference between two angles is 360 degree, then we call it as these two angles are coterminal angles. அப்போ சப்போஸ் -450 ஒரு ஆங்கிள் சொல்கிறேன்,
இதனுடைய டெர்மினல் ஆங்கிள்ஸ் என்ன, கோ டெர்மினல் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 360 விட அதிகமாக போயிடுச்சு. தேர்ஃபோர் யூ கேன் ஆட் 720. அடுத்த ரொட்டேஷனுக்கு போயிடுச்சு, 720 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து கோ டெர்மினல் ஆங்கிள்ஸ். ஸோ கோ டெர்மினல் ஆங்கிள்ஸ் சிம்பிளி இதுதான் டெஃபினேஷன். Co-terminal angles na the difference between two angles is multiples of 360, integer multiples of 360 degree irundha, then we call it as co-terminal angles. So first concept angles na enna அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது ratios of the right angle triangle. ஒரு right angle triangle almost இதெல்லாம் 10th படிச்சிருக்கிறது, இதெல்லாம் பேசிக். இது theta, right angle க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கிறது ஹைபாட்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்ணம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. தீட்டாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கிறதுக்கு பேர் ஆப்போசிட் சைட், அட்ஜசென்ட் பக்கத்தாலேயே இருக்கிறதுக்கு பேர் அட்ஜசென்ட் சைட்ஸ். ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம வி ஆர் கிரியேட்டிங் த ரேஷியோஸ் ஆஃப் தி ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் எவ்வளோலாம் ரேஷியோஸ் இருக்குது. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டனஸ், ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனஸ். cos theta is equal to adjacent side divided by hypotenuse. Tan theta is equal to opposite side divided by adjacent side. Otherwise sin theta divided by cos theta. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் ஓல்டு ஹரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆண்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா. ஓல்டு ஹரி அண்ட் ஹீஸ் ஓல்டு ஆண்டி, சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவர்ப் மாதிரி. ஓல்டு ஹரி அவனே வயசானவன், அண்டு ஹிஸ் அவனுக்கு ஆண்டி அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ வயசாக இருப்பாங்க பாருங்கள். அப்போ ஓல்டு ஹரி அப்படிங்கிறது சைன் தீட்டா, அண்டு ஹிஸ் அப்படிங்கிறது காஸ் தீட்டா, ஓல்டு ஆண்டி அப்படிங்கிறது வந்துட்டு டேன் தீட்டா. ஸோ இது பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு இது. ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ், ஆப்போசிட் பை adjacent side. Pythagoras theorem அல்லது hypotenuse theorem அப்படிம்பாங்க. அப்போ square of the hypotenuse equal to sum of the squares of the other two sides. இந்த மூணு சைடும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். hypotenuse the longest side, அப்புறம் adjacent, opposite. இந்த மூணில் ஏதாவது ரெண்டு கொடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். எப்படி? hypotenuse is given, hypotenuse கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக subtraction பண்ணணும். hypotenuse கேட்டிருந்தாங்கன்னா add பண்ணணும். add. அப்போ ஹைபாட்டனஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர், ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் கிடைத்தா அடுத்த சைடு கிடைக்கும். ஹைபாட்டனஸ் கேட்குறான் அப்படின்னு இந்த ரெண்டும் கொடுத்துருப்பான், ஆப்போசிட் அட்ஜசன்ட். அப்போ கண்டிப்பாக இது என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஹைபாட்டனஸ் கிவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட் பண்ணணும். ஹைபாட்டனஸ் வந்து ஹைபாட்டனஸ் இஸ் கொஸ்டின், சாரி ஹைபாட்டனஸ் கொஸ்டினாக இருந்ததுன்னா ஆட் பண்ணணும். ஹைபாட்டனஸ் இஸ் கிவன்னு செப்பரேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் மெத்தடு. இதில் சைன் காஸ் டேன் இதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ், ரெசிப்ரோக்கல் வேறு, கோ ரேஷியோ வேறு. முதல்ல கோ ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனும் காசும் கோ ரேஷியோ, டேனும் காட்டும் கோ ரேஷியோ. டி சவுண்டு வருது, டேன் காட் அது ரெண்டு கோ ரேஷியோ. கொசீக்கன் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் கோ ரேஷியோ. இதெல்லாம் கோ ரேஷியோ, ரேஷியோ கோ ரேஷியோ அது பக்கத்தால் இருக்கிறது. சைன் காஸ், டேன் காட், கொசீக்கன், சீக்கன். ரெசிப்ரோக்கல் அப்படின்னு என்ன, தலைகளை போடுறது ரெசிப்ரோக்கல். சைனுடைய ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா 1 கொசீக்கன், சைனுடைய ரெசிப்ரோக்கல். காசுனுடைய ரெசிப்ரோக்கல் 1 சீக்கன். டேனுடைய ரெசிப்ரோக்கல் 1 காட். இது இங்கேயும் கோரேஷியோவும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். டேனும் காட்டும் கோரேஷியோ, அதே மாதிரி டேனும் காட்டும் ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸும் சொல்லலாம். ஸோ இது ரேஷியோ, இது ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ், ரைட். இதில் ஸ்பெசிஃபைடு ஆங்கிள்ஸ் அடுத்தது நம்பர் 3. நம்பர் 3 ஸ்பெசிஃபைடு ஆங்கிள்ஸ். சில ஆங்கிள்ஸ்க்கு மட்டும் ஒரு டேபிள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், அது பேசிக் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா இதை வச்சுட்டு ஃபர்தராக வி கேன் ஃபைண்ட் எனி ஆங்கிள். என்னெல்லாம் ஆங்கிள் தெரியும்? 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இது பேசிக். அதில் ரேஷியோஸில் வந்து சைன், காஸ், டேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இது தெரியும். இருந்தாலும் நம்ம பேசிக் கான்செப்ட் சொல்கிற போது இதை விட்டுட்டு போக முடியாது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது, ரைட். இது ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் காஸ் கிடச்சிருக்கும். சைன் பை காஸ் ஈக்குவல் டு டேன்.
அப்போது இந்த முதல் ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த முதல் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 0/4 1/4 2/4 3/4 4/4 ஒரு 4 அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கிட்டு 4/4 அப்புறம் 3/4 2/4 1/4 0/4 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் நம்மளுடைய ஸ்பெசிஃபைடு ஆங்கிள்ஸினுடைய சைன் தீட்டானுடைய ஆன்சர். 0 by anything is 0. Square root of 0 is 0. Square root of 1 இது 4, இது 1 root 4 ஆன்சர் 2. அப்போ இதனுடைய ஆன்சர் 1/2. 45 இதை கட் பண்ணினா 1/2 கிடைக்கும். 1 root 2 எடுக்க முடியாது, just keep as it is 1/√2. root 3 we can't take square root, but root 4 value equal to 2. 1 4/4. So this is the value of sin theta. Just taking reverse order. Reverse order na இதுவும் இதுவும். Already we know that 0 and 90 are complement angles. Sum of the angles is 90 degree na they are called complementary angles. Sin cos பொறுத்த வரைக்கும் complement angles வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போது அடுத்தது பாருங்கள், இதனுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா √3/2. அப்போ cos 13 உடைய வேல்யூ sin 16 உடைய வேல்யூ ஆன்சர் சேம். Complementary angles in sin theta cos theta will be always same. இது ஒரு புது ரூல். அப்போது sin 45 cos 45 complementary angles. அப்போ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து 1/2, இதனுடைய ஆன்சர் வந்து 0. Just dividing these two, we know that tan theta is sin theta by cos theta. 0 by any number. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுற போது என்ன ஆகுன்னா 2 will get cancelled. Answer 1/√3. √2 1/√2 1/√2 will cancel. Therefore answer 1. 2 கட் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் √3. 1 divided by 0 is not defined, so it is infinity. So this is the basic angles, I mean specified angles, particular angles 0, 30, 45, 60, 90. இந்த angles வச்சுட்டோம்னா then we are going to state sin of the trigonometrical ratios னு அடுத்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது தெரிஞ்சதுன்னா more than 90 degree, 180 டிகிரி எவ்வளவு, 360 டிகிரி எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் 540 எவ்வளவு, இதனுடைய மல்டிபிள்ஸில் வரக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியும். அது சைன் ஆஃப் தி ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். அப்போது ரேஷியோஸில் அடுத்தது பார்த்திங்கன்னா ரேஷியோ என்ன, கோ ரேஷியோன்னு சொல்லி ஸ்பெசிஃபைடு ஆங்கிள்ஸில் இது வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்தது பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அது நம்பர் 4. ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டிஸ் அல்லது பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம இது 10th படித்த அதே ஃபார்முலா தான். அதில் there are 3 identities. First one is sin square theta plus cos square theta is equal to 1. Second one பார்த்தீங்கன்னா 1 plus tan square theta equal to secant square theta. 1 plus tan square theta equal to secant square theta. Then third one 1 plus cot square theta equal to cosecant square theta. So these 3 are called basic identities or fundamental identities அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுலேருந்து we can develop further 6 more identities. If you want sin square theta, answer is 1 minus cos square theta. If you want cos square theta, answer is 1 minus sin square theta. Similarly, secant square theta minus tan square theta equal to 1. Secant square theta minus tan square theta equal to 1. அதே மாதிரி 1 minus secant square theta equal to minus tan square theta. இந்த மாதிரி நம்ம 6 further 6 more identities we can develop. ஸோ இது வந்து பேசிக் ஐடென்டிட்டிஸ். இந்த பேசிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லாம் இது யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் sin square cos square equal to 1ங்கிறதெல்லாம் வெரி வெரி பேசிக் கான்செப்ட். நம்பர் 5 லென்த் ஆஃப் தி ஆர்க். இது ஒரு சின்ன கான்செப்ட். இது வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு செக்டர், ஒரு பார்ட் ஆஃப் தி சர்க்கிள். இதில் லென்த் ஆஃப் தி ஆர்க்குங்கிறது இந்த பார்ட். இந்த பார்ட் லென்த் ஆஃப் தி ஆர்க் என்ன அப்படின்னு we know that this is nothing but radius. அப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க்குங்கிறது எஸ். இது வந்து ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ. இப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க் அப்படின்னு சொன்ன ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா. இந்த லென்த் ஆஃப் தி ஆர்க் வேணும்னு சொன்னால் எஸ் ஈக்குவல் டு ஆர் டைம்ஸ் தீட்டா. இது ஆறு, இது எவ்வளோ ரொட்டேஷன் ஆகிருக்குதோ அவ்வளோ டைம்ஸ் போடணும். இப்போ தீட்டா டைம்ஸ் ஆர், அது ஆர் இன்ட்டு தீட்டா. இது லென்த் ஆஃப் தி ஆர்க். இது ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி செக்டர், அப்போ எஸ் தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர். இப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க் தெரிஞ்சுன்னா ரேடியஸால் டிவைட் பண்ண யூ வில் கெட் தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர். ஸோ இதில் 2-3 ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கிறோம்.
இப்போ ஏரியா ஆஃப் தி செக்டர், ஏரியா ஆஃப் தி செக்டர், இந்த ஒரு சர்க்கிளில் ஒரு பார்ட் இருக்குது, இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனுடைய ஆன்சர் தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த சர்க்கிளில் இந்த தீட்டா பை 360 எவ்வளோ ரெவல்யூஷன் இருக்குதோ அதை டிவைட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்துட்டு இப்போ ஃபுல் சர்க்கிள் அதனுடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை ஆர் ஸ்கொயர்னா 360 டிகிரி ஃபுல் சர்க்கிள், 360 டிவைட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், அதுதான் ஆன்சர் பை ஆர் ஸ்கொயர். நாம் ஃபுல் சர்க்கிள் எடுக்கல, ஒரு செக்டர் மட்டும் எடுக்கிறோம். ஒரு 30 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் மட்டும் எடுத்துருக்கிறேன். அப்போ 30 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படி போட்டிங்கன்னா அந்த ஏரியா ஆஃப் தி செக்டர், ஒரு போர்ஷன், சர்க்கிளினுடைய ஒரு போர்ஷன். அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செக்டர் அல்லது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி செக்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் அல்லது பெரிமீட்டர் எல்லாம் ஒன்று தான். பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டர், பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டர் இது என்ன? தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர். இதே வந்து சொல்கிறது ஃபுல் சர்க்கிள் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 2 பை ஆர். செமி சர்க்கிள் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பை ஆர். செமி சர்க்கிள்னா ஆங்கிள் இஸ் 180 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 2 பை ஆர். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் இது கட் பண்ண ஆன்சர் வந்து பை ஆர். ஸோ இது வந்து 3 ஃபார்முலா. லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா என்ன? If you want the central angle na S by R, area of the sector formula என்ன, perimeter of the sector formula என்ன. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சர்க்கிளில் வந்து நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான இது ஆங்கிள் பேஸ்டு. டிகிரி ரேடியன் ஆங்கிள் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற போது there are 2 type of measurements, டிகிரி அண்ட் ரேடியன். இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருப்போம்னா டிகிரி மட்டும்தான் பார்த்துருப்போம், ரேடியன் வந்து பார்க்கல. இப்போ தான் ரேடியன் பார்க்க போகிறோம். ஏன் ரேடியன் மெஷர்மெண்ட் தேவைப்படுது? சயின்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுற போது டைரெக்டாக டிகிரி வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 30 டிகிரி இன்ட்டு 2 அப்படின்னு சொன்னால் 60 டிகிரின்னு சொல்லக்கூடாது, அது வி கனாட் மல்டிப்ளை. இது வேறு, இது ரேடியன், இது ஆர்டினரி மெஷர்மெண்ட்டில் இருக்கிறது 2 டைம்ஸுங்கிறது அது டிகிரியில் இருக்குது. ஸோ வி கனாட் மல்டிப்ளை டிகிரி அண்ட் ஆர்டினரி நம்பர். அப்போ மல்டிபிள் பண்ண வேணும்னா யூ கன்வெர்ட் இன்ட்டு ரேடியன், டிகிரியிலிருந்து ரேடியன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் மீனிங் டிகிரின்னு என்னென்னு பார்த்துடலாம். டிகிரிங்கிறது ஒரு டோட்டலாக 360 டிகிரி சொல்கிறோம், ஒரு சர்க்குலர் ஆங்கிள், ஒரு ஃபுல் ரொட்டேஷன். அதையும் வந்துட்டு சர்க்கிள் வந்து 360 பார்ட்டாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபுல் சர்க்கிளை வந்து ஒரு 360 பார்ட், ஒரு பார்ட் 1 2 3 இந்த மாதிரி 360 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்திங்கன்னா தட் இஸ் கால்டு டிகிரி அப்படிங்கிறது. அப்போ 1/360 ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் கால்டு 1 டிகிரி. 1/360 ரெவல்யூஷன்ஸ் ரொட்டேஷன்ஸ் 1/360. அப்போது 360 ஈக்குவல் பார்ட்டை செப்பரேட் பண்ணி ஒரு பார்ட் எடுத்திங்கன்னா அது 1 டிகிரி. சப்போஸ் 30 பார்ட் எடுக்கிறீங்கன்னா 30 டிகிரி. அப்போது ஒரு சர்க்கிளை வந்து 360 பார்ட்டாக 360 செப்பரேட் பண்ணணும். இது டிகிரி. இப்போ நம்மளுக்கு டிகிரி தெரியும், 30 டிகிரின்னா என்ன, 45 டிகிரின்னு என்ன, 60 டிகிரின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ 1 டிகிரி என்ன அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம். அப்போ ரெவல்யூஷனில் 1/360 ரெவல்யூஷன், ரைட். ரேடியன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா இந்த பை அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமில்ல, பை அப்படிங்கிறது 180 டிகிரி அப்படின்னு படிச்சிருப்போம். பை அப்படிங்கிறது இதில் ரொட்டேட் பண்ணுற போது தான். அப்போ இந்த ரேடியனுக்கு டிகிரிக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேடியன் என்ன 1 டிகிரி ஈக்குவல் டு π/180 ரேடியன். அதே சமயத்தில் 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 divided by pi டிகிரி. 1 டிகிரி ஈக்குவல் டு π/180 ரேடியன். இப்போது இது என்ன சொல்லிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரிங்கிறது ஒரு நம்பர் மேலே ஒரு சின்ன சர்க்கிள் போடுறோம். இந்த ரேடியன்கிறது பார்த்திங்கன்னா அதே நம்பர் மேலே ஒரு சின்னதாக ஒரு இப்போ π/2 அப்படின்னு போட்டால் ஒரு ஆஃப் சர்க்கிள், சி இல்லை ஆஃப் சர்க்கிள். இது ஃபுல் சர்க்கிள் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் டிகிரி. ஒரு ஆஃப் சர்க்கிள் இப்போது π/6 இப்படி ஒரு சி அப்படின்னா இது சின்னு சொல்லக்கூடாது, π/6 ரேடியன் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிகிரியிலேருந்து ரேடியன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை π/180 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 90 டிகிரி இருக்குது, வி வாண்ட் இன்ட்டு ரேடியன். அப்போ 90 டிகிரி இன்ட்டு π/180 ரேடியன். அப்போ ரேடியனுக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் π/180. 90 180 கட் பண்ணிங்கன்னா 2,
அப்போது this is pi by 2 radian. 90 டிகிரிங்கிறது nothing but pi by 2. இப்போ pi by 6 radian இருக்குது. pi by 6 radian. We want convert into degree. Just என்ன பண்ணணும்னா 180 by pi ஆல் மல்டிப்ளை பண்ணணும். pi by 6 into 180 by pi. ரேடியன்லேருந்து டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுற போது இது ரெண்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இதை கட் பண்ணிங்கன்னா 30. அப்போது திஸ் இஸ் 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி அப்படிங்கிறது pi by 6 ரேடியன்ஸ். 90 டிகிரிங்கிறது pi by 2 ரேடியன். pi by 2 ரேடியன். அப்போ டிகிரி இன்ட்டு ரேடியன், ரேடியன் இன்ட்டு டிகிரி. இப்போ இந்த pi by 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். pi by 6 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 90 டிகிரியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 180 டிகிரி அல்ல, அது வந்து we cannot multiply. ஃபிசிக்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணுற போது ரேடியன் மெஷர்மெண்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் வந்து சாதாரண நம்பரோட மல்டிபிள் பண்ண முடியும். டிகிரியில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்மளுக்கு இன்னொரு மெஷர்மெண்ட் தேவைப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா 1 டிகிரிலிருந்து ரேடியனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ரைட். இப்போது டிகிரி அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய நம்பர், அதனுடைய ஸ்மாலர் நம்பர்ஸ் என்ன, ஸ்மாலர் யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறோம். ஒரு டிகிரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸ். இப்படி ஒரு சிங்கிள் லைன் போட்டால் மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறது 60 மினிட்ஸ். இப்போ எப்படி ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம், அதே மாதிரி தான். அதே மாதிரி 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். 2 லைன் போடுறது, அதாவது 60 செகண்ட்ஸ். அப்போது டிகிரியில் வந்து ஸ்மாலர் யூனிட்ஸ் இருக்குது. டிகிரிலேருந்து மினிட்ஸுக்கு போகும், மினிட்ஸ்லேருந்து செகண்ட்ஸுக்கு போகும். அப்போது 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ், 1 minute equal to 60 seconds. அப்போ பார்த்தீங்கன்னா 3600 செகண்ட்ஸ் வரும். 1 டிகிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா 3600 செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் மெஷர்மெண்ட். டிகிரின்னு என்ன, ரேடியன் என்ன, ஹவு டு கன்வெர்ட் டிகிரி இன்ட்டு ரேடியன், ரேடியன் இன்ட்டு டிகிரி. நம்பர் 7, சைன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். சைன் ஆஃப் trigonometrical ratios. For example, 270 degree. What is the value of 270? Sin 270 degree, cos 540 degree. இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியாது. Because we know only the value from 0 to 90 degree which is in the specified table. அந்த டேபிள் இருக்கிறது தான் தெரியும். இப்போ more than 90 degree வேணும்னா we want to find sin of the trigonometrical ratios. இது என்ன sin of the trigonometrical ratios? First we can split into quadrant angles. 0, 90, 180, 270, 360. இதுக்கு பேர் வந்து quadrant angles அப்படின்னு பேர். 0 to 90, already I told you, first quadrant, second quadrant, this is third quadrant and this one is fourth quadrant. So quadrant angles is given. இப்போ quadrant angle கிடைச்சாச்சு. இப்போ இந்த quadrant anglesல sin of the trigonometric ratios என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, ஆல் சில்வர் டீ கப்ஸ். அது ஒரு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறக்காங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ். டீ கப் எல்லாமே சில்வர் கப்பு அப்படிங்கிற ஆல் எல்லா ரேஷியோவும் பாசிட்டிவ். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆல் தி 6 ரேஷியோஸ் சைன், காஸ், tan அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல்ஸ் இஸ் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் கொசிகன் இஸ் ஒன்லி பாசிட்டிவ், ஆல் சில்வர். தேர்ட் குவாட்ரண்ட் tan and its reciprocal is only positive, cos and its reciprocal is only positive in fourth quadrant. So this is called the trigonometrical sign of the trigonometrical ratios. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, all students take chocolate. all students take chocolate. ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே போகிறோம், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கம் அண்ட் டேக் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கிறக்காக ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். ரைட். இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற தீட்டாவை ஹவு கேன் வி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா, வெதர் வி ஆர் கால்குலேட்டிங் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போகிறபோது பாசிட்டிவ், 0 + தீட்டா அது பாசிட்டிவ், 360 + தீட்டா. அப்போ இங்கே எழுதுகிற ஆன்சரை 0 + தீட்டான்னு எழுதலாம், 360 + தீட்டான்னு எழுதலாம். when you taking clockwise direction 90 - theta. In first quadrantல இருக்கிற தீட்டாவை we can express in 3 ways. 0 + theta, 45 degree, 60 degree, 90 degree வரைக்கும் இதெல்லாம் 0 + theta. 360 + theta, 360, 370, 380, 450 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் எழுதலாம். அப்போ 360 + theta வர்றதெல்லாம் எழுதலாம். 90 - 10, 80 degree, 90 - 40, 50 degree, எல்லாம் ஆல் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில்
ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதுகிற போது 90 + theta. இதில் எழுதுகிற போது 180 - theta. ஸோ ஒன்லி 2 பாசிபிலிட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டிஸ். ரைட், இங்கே வர்றேன் 180 + theta. I am going in anti-clockwise direction. When coming in clockwise direction, it will be 270 - theta. So there are 2 possibilities. இங்கே வரும்போது 270 + theta is anti-clockwise direction. Coming back clockwise direction போது 0 - theta, 360 - theta. ஸோ இங்கேயும் there are 3 possibilities. ஸோ இந்த தீட்டாஸ் எல்லாம் இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு sin 120 டிகிரி அப்படின்னு சொன்னால் we can write in 2 ways. either அதாவது these are called இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதே, இதுக்கு பேர் வெர்டிக்கல் லைன். இதுக்கு நம்ம ஸ்டாண்டிங் லைன் வச்சுப்போம். அதாவது 90 and 270ங்கிறது ஸ்டாண்டிங் லைன். 0, 180, 360 அப்படிங்கிறது இந்த ஹரிசாண்டல் லைன், அதுக்கு பேர் ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டாண்டிங் லைன் நின்றுட்டு இருக்குது, ஸ்லீப்பிங் லைன் அதை படுத்துட்டு இருக்கிற மாதிரி லைன் அந்த பொசிஷனில் இருக்கிறனால ஸ்லீப்பிங் லைன். அப்போ ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். இப்போ இந்த 0 டிகிரி, 180 டிகிரி, 360 டிகிரியை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து ஸ்லீப்பிங் லைன் இருக்கிறனால ரேஷியோஸ் ரிமைன் சேம். இப்போ சைன் தீட்டானா சைன் தீட்டாவே தான் இருக்கும், காஸ் தீட்டானா காஸ் தீட்டாவே தான் இருக்கும், மாறவே மாறாது. ஏன்னா அது தூங்கிட்டு இருக்குது, ஸ்லீப்பிங் லைனில் இருக்குது. அதே இது 190 and 270 அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டிங் லைனில் இருக்கிற போது ரேஷியோ வில் சேஞ்ச் டு கோ ரேஷியோ. ரேஷியோ வந்து கோ ரேஷியோவாக மாறும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே புரியும். ரேஷியோன்னா சைன் காஸ் டேன், அதனுடைய கோ ரேஷியோன்னா அப்படியே சொன்னோம், சைனுடைய கோ ரேஷியோ காஸ், காஸ்னுடைய கோ ரேஷியோ சைன். இந்த ரெண்டு தான் கோ ரேஷியோஸ். tan cot, cot tan இது கோ ரேஷியோஸ். சீக்கன் கொசீக்கன், கொசீக்கன் சீக்கன். There is a difference between co-ratio and reciprocal ratios. Reciprocal ratios வேறு, co-ratios வேறு. ஆனால் டேனு காட்டு ரெண்டு ஈக்குவலாக வரும், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றேன், ஸ்லீப்பிங் லைனை பேஸ் பண்ணி எந்த ஆங்கிள் எழுதினாலும் அது ரிமைன் சேம் ரேஷியோ. ஸ்டாண்டிங் லைனில் பேஸ் பண்ணி எந்த ஆங்கிள் நீ எழுத முடிஞ்சாலும் அது வந்து கன்வெர்ட் இன்ட்டு கோ ரேஷியோ. ரேஷியோ வில் சேஞ்ச் டு கோ ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் 120 டிகிரி? சைன் 120 டிகிரியை we have to write the quadrant angles plus the specified angles. அப்போ quadrant anglesனால் என்ன? 0, 90, 180, 270, 360. These are all called quadrant angles. இப்போ இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் பேர் quadrant angles. Specified angles அப்படின்னா அந்த டேபுலர் பாக்ஸில் வச்சுக்கிறோமே ஸ்பெசிஃபைடு ஆங்கிள்ஸ் 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு ஆங்கிள்ஸ். ஸோ த கிவன் ஆங்கிள் அல்லது ஆஸ்கிங் கொஸ்டின் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட் as quadrant angle plus specified angles or quadrant angle minus specified angles, plus or minus. இந்த ரெண்டு தான் உன்னுடைய ஆன்சர் இருக்கணும். ஸோ 120, இப்போ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் 120. சைன் 120 ஐ கேன் ரைட் சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி. 180 இங்கே இருக்குது, 60 இங்கே இருக்குது. ஸோ ஐ எம் ரைட்டிங் இன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ். அப்போ 180 டிகிரிங்கிறத முதல்ல பார்க்கணும். 180 டிகிரிங்கிறது நம்மளுடைய குவாட்ரண்ட் ஆங்கிளில் குவாட்ரண்ட் எந்த லைன் பார்க்கணும், ஸ்லீப்பிங் லைனா ஸ்டாண்டிங் லைனா? இட் இஸ் எ ஸ்லீப்பிங் லைன், ரேஷியோ ரிமைன் சேம் அப்படி எழுத வேண்டியது தான். இட் இஸ் சைன் 60 டிகிரி. அப்போ இந்த சைன் சைனாகவே இருக்குது, சைன் 60 டிகிரி. இப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி சைன் ஆஃப் தி ட்ரிகனாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். 180 மைனஸ்னா வேர் இட் லைஸ். 120னா தெரியும், மோர் தேன் 90, லெஸ் தேன் 180. அப்போ 180 மைனஸ் 60னா இட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். In second quadrant, what are the positive ratios? Sin is positive and its reciprocal is positive. We want to find sin. Therefore, this answer is plus. From the table, sin 60 value equal to √3/2. Therefore, sin 120 degree value is √3/2. This is one way to find sin 120 degree. Similarly, I can find another value, another method. Sin 120 degree, I can write sin 90, I am taking this value 90 plus 30 is 120. So, either we may express like this, 180 minus 60 also 120, but I am expressing 90 plus 30, right? This is 90. 90 is quadrant angle. Which line? Either sleeping line or standing line. First we have to verify. It is standing line. Standing line means it will convert into co-ratio. What is the co-ratio of sin? Cos. Cos 30 degree.
cos 30 degree. Now you can find the sine of the trigonometric ratio. Sine 90 plus 30. 90 is this, plus means this side. I mean it lies in second quadrant. Second quadrant, sine is only positive. Here is sine, therefore the value is plus. We know that from the table cos 30 value equal to root 3 by 2. In both way we can find the answer is same answer, root 3 by 2. So you can express any manner, either you have to write either sum or difference of the quadrant angles and specified angles. ஒரு quadrant angle-ம் ஒரு specified angle இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் sin 130 கேட்குறான். 130 வந்து we are unable to split into these numbers, sum or difference of these two numbers. ஸோ நம்மளுக்கு அக்யூரஸியான வேல்யூ தெரியாது, ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ் தெரியாது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா எதெல்லாம் ஸ்பெசிஃபைடு வேல்யூலும் குவாட்ரண்ட் ஆங்கிளையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதோ சம் ஆர் டிஃப்ரென்ஸில் அதுக்கெல்லாம் அக்யூரஸியாக எனக்கு ஆன்சர் தெரியும், மற்றது ஆன்சர் அக்யூரஸியாக தெரியாது, பாதியில் நிற்கு. இது we can write what is sin 130. Sin 130 equal to 180 minus 50. 180 minus 50 இது sleeping line, it won't change. Answer is sin 50. 180 minus 50 is second quadrant. Answer is positive. Sin value is positive. The answer is sin 50. ஃபர்தராக போக முடியாது, அக்யூரஸி இந்த மாதிரி ரூட் 3 by 2 1 by 2 இந்த மாதிரி வேல்யூஸ் கிடையாது. ஸோ இது இட் இஸ் கால்டு சைன் ஆஃப் தி ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். இது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள் வச்சுட்டு எவ்வளவு ஆங்கிள்ஸ் டிகிரி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆன்சர் சொல்கிறேன். சைன் 1050 அல்லது tan 1050. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் tan 1050 degree? Tan 1050 degree, first we can write 360 degree வந்ததுன்னா it is nothing but 0. ஒரு full revolution இங்கிருந்து ஆரம்பித்து ஒரு complete revolution வந்ததுன்னா it is equivalent to 0. 0க்கு equivalent, we can leave it. ஒரு 360 விட்டுறலாம், திருப்பி 360 degree, மறுபடியும் ஒரு 360, மறுபடியும் ஒரு 360. அப்போ இது என்ன பாருங்கள், 3 தடவை 360 போட்டிங்கன்னா 0 1080 degree. அப்போ 1080 degree பக்கத்தில் இது இருக்குது, அப்போது 1050 degree. 1080 degree is nothing but 0 or 360. எவ்வளோ ரொட்டேஷன்? 3 ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். அப்போ 3 ரொட்டேஷன் பண்ணினா இது 0ன்னு சொல்லலாம், 360ன்னு சொல்லலாம், 720 சொல்லலாம், 1080 சொல்லலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a sleeping line. We are finding whether it is sleeping line or standing line. It is a sleeping line. Sleeping line la ratio remains same. Answer tan 1000, sorry என்ன போட்டேன், 1080 minus 30 degree. 1080 minus 30 degree போட்டிங்கன்னா தான் 1050 degree வரும். அப்போது tan 1080 degree sleeping line, ratio remains same. Answer is tan 30 degree. 360ங்கிறது this line. இதுக்கு மைனஸ், மைனஸ்னால் ஆப்போசிட்டில் போகணும், ப்ளஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ், மைனஸ்னால் கிளாக் வைஸில் போகணும். அப்போ கிளாக் வைஸில் போகிறது ஃபோர்த் குவாட்ரண்ட். இன் ஃபோர்த் குவாட்ரண்ட் சி இஸ் ஒன்லி பாசிட்டிவ். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். சி மீன்ஸ் காஸ். காஸ் தீட்டா இஸ் ஒன்லி பாசிட்டிவ், பட் we are discussing tan theta, therefore it will be minus. We know that the tan 30 value is 1 by root 3. Answer is minus 1 by root 3. So any value about this quadrant angles, I mean expressing sum or difference of the quadrant angles, we can find that value. So இது வந்துட்டு sign of the trigonometrical ratios.